வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல நேத்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் இதை எப்படி எடுத்து புரிஞ்சுக்கிறது இதுக்கு ஒரு டெமோ பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இதை எப்படி எடுத்து புரிஞ்சுக்கிறது இதற்கான டெமோவை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம்? இது ஒன்றும் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியோ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியோ மேஜிக்கோ ஷார்ட்கட்டோலாம் கிடையாது. உங்க எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கூடிய ப்ரிப்பரேஷன் ரெஜிமெண்ட் வீடியோ இதுல சொல்லிருக்கக்கூடிய ஒரு டெய்லி ரெகுலர் கம்பல்சரி ஆக்டிவிட்டி. புரியுதா? நான் என்ன சொல்லியிருந்தேன், முதல் 3 மாசம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து கேள்வியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த நேச்சர் என்ன, கேள்வி எப்படி வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். புரியுதா? ஆன்சர் பண்ண நினைக்க கூடாது, ஆன்சர் பண்ண முடியாது. உலகத்திலே யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, எடுத்த உடனே யாருக்கும் நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணணும். சரி, இதை எப்படி பண்றது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கேள்விகளுக்கு? இதை டெமோ மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெமோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். 90% ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இன்னைக்கு தேதியில அவங்க இருக்கக்கூடியது ஒரு பொய்யான போலியான ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் உலகம். இதுதான் உண்மை. ஒரு ரெஸ்பான்சிபிள் டீச்சரா இதை நான் கண்டிப்பா சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணுவாங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்சர் எழுதிட்டேன் சார் அப்படிம்பாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். எனக்கு டவுட் என்னன்னா, கேள்வி எடுத்தேன், யூபிஎஸ்சி மெயின்ஸ் கேள்வி எடுத்தேன். கேள்வி முடியும் போது பாத்தீங்கன்னா சில வார்த்தை இருக்கு, கமெண்ட், டிஸ்கஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ்னு இருக்கு. இதுக்கெல்லாம் ஆன்சர் எப்படி எழுதணும், ஒரு வார்த்தைக்கும் ஆன்சர் உள்ள எப்படி கண்டென்ட் எழுதிருக்கணும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பாருங்க, அவங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சே ஒரு 10 நாள் தான் இருக்கும். ஆனா கேள்வி எங்கெங்கயோ போகும். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இன்டர்நெட்ல இதை பார்த்தேன், டாப்பர் சொன்னாரு, இல்ல வேற யாரோ சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் கேள்வி எப்படி இருக்கும்னா, ஆன்சர்லாம் எழுதுனேன், ஸ்டாப் வாட்ச் வச்சு எழுதுனேன், 10 செகண்ட் லேட் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு, ஆன்சர் முடிக்க. அப்படின்னா வேர்ட் லிமிட் ஒரு 13 வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் படிப்பு ஆரம்பிச்சே 10 நாள் தான் இருக்கும். இதுதான் இந்த போலியான ஐஏஎஸ் உலகம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பண்றது ஐஏஎஸ் எக்ஸாமே கிடையாதுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவசரத்துல என்னென்னவோ பண்றீங்க. அட்வான்ஸ்டான விஷயத்த பத்தி இப்பயே ஆராய்ச்சி பண்ணி பேசிக்கான விஷயத்த இன்னும் நீங்க ஆரம்பிக்காம இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ரெஜிம் வீடியோல சொன்னது மாதிரி முதல் நாள்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். முதல் 3 மாசம் ஓன் கொஸ்டின் அன்னைக்கு எழுதி ஆன்சர் பண்ணணும். 3 மாசத்துக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எஸ்ஏ பேப்பரை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் உங்க ஜேர்னி இருக்கும். இதை பண்ணும்போது ஓவரால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆயிருங்க. இந்த பாதையிலேயே இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆன்சர் எழுதும் போது அதுல எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி மாற்றம் கொண்டு வரணும், எப்படி ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றது, கண்டென்ட் ஃப்ளோ எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஆனா வேலையே ஆரம்பிக்காம அட்வான்ஸ்டா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது ஐஏஎஸ் எக்ஸாமே கிடையாது. அதனால இதை நீங்க வந்து மனசுல வைக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன் ரெஜிம் வீடியோ நான் சொன்னது அப்படியே பண்ணணும். ஆன்சர் ரைட்டிங் ஃபார் பிகினர்ஸ் இந்த வீடியோ கம்பல்சரியா பார்க்கணும். முதல் நாள்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். அடுத்தது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இந்த வீடியோவும் பார்க்கணும். ஓகேவா? நீங்க ஓவரால் ரெஜிமெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலயே நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்ற வேலைகளை ஓவராலா கம்பல்சரியா செஞ்சாகும். அதே போல இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிடுவாங்க, மெயின்ஸ் எக்ஸாம் செலக்ட் ஆயிடுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், என்னால அடிச்சு சொல்ல முடியும். இதுல நிறைய ஐஐடிஎன்ஸ் இருப்பாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சவங்க இருப்பாங்க, வெளிநாட்டுல டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, கேள்வி இருக்கும், கேள்வியை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அதுல மேலோட்டமா பார்ப்பாங்க, அந்த கீட்டை மட்டும் பார்த்துருவாங்க, அப்படியே க்ளோ ஆயிடும் மைண்ட். இதை நான் படிச்சுட்டேன், நான் எழுதுறேன் பாருன்னு சொல்லி அது சம்பந்தமா என்னெல்லாம் படிச்சாங்களோ அதை உள்ள இறக்குவாங்க. ஆனா கேள்வியுடைய டிமாண்டை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு மேக் இன் இந்தியா ஸ்கீம்னு இருக்கும் கேள்வியில. மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல அவர் என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணாலும் உள்ள இறங்கிடுவாரு. ஆனா மேக் இன் இந்தியா ஸ்கீம் சம்பந்தம் என்ன கேட்டிருக்காங்கன்றத படிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. வாட் ஆர் த சேலஞ்சஸ்னு இருக்கும். ஓகேவா? சஜஸ்ட் மெஷர்ஸ்னு இருக்கும், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், அது சம்பந்தமாவே அதை படிக்கிறதே கிடையாது. இவங்க மனப்பாடம் பண்ணதெல்லாம் உள்ள இறக்கிடணும்னு நினைப்பாங்க. அதனால கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
பிரமாதமா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கவர் கூட இங்கிலீஷ்லேயே இருக்க மெயின்ஸ் கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கான பொறுமை இருக்காது. அதனாலதான் நான் சொல்றேன் சிஸ்டமேட்டிக்கா படிங்க. ஓகே மேடம், நம்ம டெமோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 2013 GS பேப்பர் 1 இதுல 3 கேள்வி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி கொஸ்டின் நம்பர் 4. இது ஹிஸ்டரிக்கான கேள்வி. இதை பாருங்க. Several foreigners made India their homeland and participated in various movements. Analyze their role in the Indian struggle for freedom. இதான் கேள்வி. முதல்ல சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? GS பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி இருக்கு, இந்தியன் கல்ச்சர் இருக்கு, வேர்ல்ட் ஹிஸ்டரி இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு, சொசைட்டி இருக்கு. ஆனா எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி வருதுன்னு பார்க்கணும். நிறைய பேர் இதையே பார்க்க மாட்டான். அந்த பசங்க வேற சப்ஜெக்டை வச்சு எழுதி வச்சிருவாங்க. செவரல் ஃபாரினர்ஸ் இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு, ஹோம் லேண்ட்ல இருக்குது, ஃபாரினர்ஸ் இருக்கு சொல்லி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல மனப்பாடம் பண்ணதை உள்ள எழுதிடுவாரு. இல்ல வேர்ல்ட் ஹிஸ்டரியில படிச்சதை உள்ள எழுதி விட்டுருவாரு, மார்க் வராது. இதை பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் என்ன, கேள்வி என்ன, அது ஏத்த மாதிரி அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி என்னோட மூளையில இருந்து நாலேஜை பேப்பருக்கு மாத்தணும். இதுதான் மெயின்ஸ் எக்ஸாம். புரியுதா? சோ இப்போ கேள்வியை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். இது வந்து முதல் 3 மாசம் பண்ற வேலை. ஆன்சர் தேடாதீங்க, ஆன்சர் வேண்டாம். கேள்விக்கான அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த வேலையை பண்ணலாமா? பார்க்கலாம். Several foreigners made India their homeland and participated in various movements. அர்த்தம் என்ன? வெளிநாட்டுல இருந்து வந்த நிறைய பேர் இந்தியாவை அவங்களுடைய ஹோம்லேண்டா ஏத்துட்டாங்க, அதாவது தாய் நாடா ஏத்துக்கிட்டு வேரியஸ் மூவ்மெண்ட், அதாவது அந்த போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாங்க. இதுதான் சொல்றாங்க. மேற்கொண்டு படிங்க. Analyze the role in the Indian struggle for freedom. Analyze, அதான் ஆய்வு பண்ண சொல்ல போறாங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கேள்வி எல்லாமே அனலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அதாவது நாலேஜே வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். இதுதான் மெயின்ஸ். Analyze the role in the Indian struggle for freedom. இந்திய சுதந்திர போராட்டத்துல இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கல்ல ஃபாரினர்ஸ், அவங்களுடைய பங்கு என்ன? இதுதான் கேள்வி. அப்போ உங்க மைண்ட் என்ன சொல்லணும்? இனிமேதான் நான் படிக்க போறேன், இனிமேதான் ஹிஸ்டரி எடுத்து நான் படிக்க போறேன், அதுல இதெல்லாம் நான் படிப்பேன். இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில வரும். அந்த புக்ல இருந்து இந்த நாலேஜ் எடுக்க தான் போறேன். ஆனா இப்ப கேள்வி எப்படி வரும்ன்றதை நான் பாத்துக்கிட்டேன். அப்போ புக்ல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனி பெசன்ட் அம்மையார், இந்த மாதிரி நிறைய ஃபாரினர்ஸை பத்தி நீங்க அதுக்கப்புறம் படிக்க தான் போறீங்க. அதனால கேள்வி எப்படி வரும்ன்ற ஐடியாவை தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் நீங்க பண்ணணும். புரியுதா? இது ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டா? அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 12. Africa was chopped into states artificially created by accidents of European competition. Analyze. முதல்ல எந்த சப்ஜெக்ட்ங்கிறது? வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஆனா பையன் என்ன பண்ணுவான்? இன்டர்நேஷனல் ரிலேஷன் GS பேப்பர் 2 வச்சு இதுல எழுதி வச்சிருவோம். இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஆர்டிபிஷியல் யூரோப்பியன் காம்படிஷன், இப்ப யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது, நாட்டோ, அமெரிக்கா, இதை படிச்சமே இறக்கி விடு. சப்ஜெக்டே வேற, பேப்பரே வேற, மார்க்கே வராது. இந்த தப்பு பண்ணக்கூடாது. வேர்ல்ட் ஹிஸ்டரி அதான் ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதா? ரைட். இப்போ நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் போவேன்னா நீங்க பிகினர், கேள்வியோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுங்க. புரியுதா? Africa was chopped into states artificially created by accidents of European competition. Analyze. புரியுதா? அர்த்தம் என்ன? ஆப்பிரிக்கா வாஸ் சாப்டு. ஆப்பிரிக்கா ஒரு கண்டம். சாப்னா அர்த்தம் அதை வந்து அப்படியே உடைச்சிருக்காங்க, அப்படியே வெட்டிருக்காங்க. இன்டூ ஸ்டேட்ஸ், நாடுகளாக உடைச்சிருக்காங்க. ஸ்டேட்டுங்கிறது நாடு. ஆர்டிபிஷியலி, ஆர்டிபிஷியலினா மனிதர்களா பண்ணிருக்கான். இந்த இடத்துல ஆர்டிபிஷியல்னு சொல்லும் பொழுது மேல இருந்து யாரோ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அது யாரு அப்படின்னு பார்த்தா கிரியேட்டட் பை ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் காம்படிஷன். ஐரோப்பிய நாடுகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, காம்படிஷன், அதனால ஆப்பிரிக்காவை பல துண்டுகளா உடைச்சிருக்காங்க. இதுதான் கேள்வி. அப்போ உங்க மைண்ட் என்ன சொல்லணும்? இது வேர்ல்ட் ஹிஸ்டரி. வேர்ல்ட் ஹிஸ்டரியை நான் அதுக்கப்புறம் படிக்க தான் போறேன். அது ஆப்பிரிக்கா பத்தி வரும், இம்பீரியலிசம் பத்தி வரும், யூரோப் பத்தி வரும். ஆனா கேள்வி இந்த மாதிரி வரும் போல இருக்கு. எப்படி சக்தி வாய்ந்த ஐரோப்பிய நாடுகள் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு ஆப்பிரிக்கா போன்ற இடங்களை உடைச்சிருக்காங்க, ரீஜன்ஸை உடைச்சிருக்காங்க இல்லையா? இந்தியாவே அப்படித்தானே பண்ண பார்த்தாங்க. இந்தியா ஆட்சி பண்ணாங்க 200 வருஷத்துக்கு மேல. அந்த மாதிரி ஆப்பிரிக்காவும் இந்த மாதிரி உடைச்சிருக்காங்க போல இருக்கு. அதை நம்ம அதுக்கப்புறம் படிப்போம். இதுதான் உங்க மைண்ட் சொல்லணும். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. புரியுதா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17. Critically examine the effect of globalization on the aged population in India. என்ன சப்ஜெக்ட்டுங்க இது? ஆக்சுவலா சொசைட்டி. புரியுதா?
ஸோ சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நாலேஜ் இருக்கவங்க சொல்கிறேன், சப்ஜெக்டை மாற்றி புரிஞ்சுட்டு அவங்க என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்களோ அதை மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதிடுவாங்க, மார்க் வராது. ரைட்டா? ஓகே, நீங்கள் இப்போ பிகினர், கேள்வியை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், 4th பண்ணியிருக்கோம், அடுத்த கேள்விக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ கேள்விக்கான அர்த்தத்தை மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், கேள்விக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இதனுடைய அர்த்தம் என்ன? கிரிட்டிக்கலி எக்ஸாமின், இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து எக்ஸாமின் பண்ணு, ஆய்வு பண்ணுன்றாங்க. அவ்வளவுதான். எல்லா கேள்வியுமே இப்படிதான், ஆய்வு தான் பண்ணணும், அனலைஸ் தான் பண்ணணும். அது என்னது? இருக்கக்கூடிய நாலேஜை வெளியே கொண்டு வரணும். இதுதான் த எஃபெக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். அப்போ உலகமயமாக்கல் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்டு பாப்புலேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வயதான மக்கள், இவங்க மேல உலகமயமாக்கல் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு, இதுதான் கேள்வி. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சப்ஜெக்ட் சொசைட்டி, இப்போதைக்கு நாலேஜ் இருக்காது, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் படிக்க போறீங்க. மெயினா சொசைட்டி எல்லாம் நியூஸ் பேப்பர்ல இருந்தே படிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சு டெய்லிக்கு நோட்ஸ் இருந்தா அந்த கண்டென்ட்டை வச்சு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். புரியுதா? இதுதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கப்புறம் நீங்க நியூஸ் பேப்பர்ல நீங்க படிக்கும் பொழுது இதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். புரியுதா? எப்படி தெரியுமா நியூஸ் வரும்? இப்போ குளோபலைசேஷன் உலகமயமாக்கல்னால ஏற்கனவே கூட பெரிய ஃபேமிலிஸ், ஜாயிண்ட் ஃபேமிலி, இப்போ என்ன ஆகுது? நியூக்ளியர் ஃபேமிலி ஆகுதா? ஆமாவா இல்லையா? சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் இருப்பாங்க. அப்பா அம்மா அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா எங்க இருப்பாங்க? மெயினா ஓல்டேஜ் ஹோம்ல இருப்பாங்க, இல்ல செப்பரேட்டான ஒரு ஹோம்ல இருப்பாங்க. அப்போ ஏஜ்டு பாப்புலேஷன், வயசானவங்க, அவங்க குளோபலைசேஷன்னால உருவாகக்கூடிய நியூக்ளியர் ஃபேமிலினால பாதிக்கப்படுறாங்களா? ரைட்டா இல்லையா? இந்த மாதிரி உங்க அறிவு அப்புறம் வளரும். இப்ப இதை பத்தி யோசிக்க கூடாது. கேள்விக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதை மட்டும் நீங்க பண்ணணும். ஓகேவா மேடம்? அடுத்து 2020 இதுல 2 கேள்வி எடுத்திருக்கேன் ஜிஎஸ் பேப்பர் 3ல. இதையும் பார்த்துடலாம். Question number 2. Define potential GDP and explain its determinants. What are the factors that have been inhibiting India from realizing its potential? எந்த சப்ஜெக்ட் சார்? எக்கனாமி. ஜிஎஸ் பேப்பர் 3ல எக்கனாமி வரும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரும், என்விரான்மெண்ட் வரும், சயின்ஸ் வரும். ஆனா கேள்வி எந்த சப்ஜெக்ட்னு பார்க்கணும். புரியுதா? ஸோ எக்கனாமி. டிஃபைன் பொட்டன்ஷியல் ஜிடிபி அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டிட்டர்மினன்ட். புரியவே இல்லையே? பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் நீங்க எக்கனாமிலிருந்து படிக்க தான் போறீங்க. ஜிடிபினா என்னன்னா நாட்டினுடைய பொருளாதாரம். ஓகேவா? அப்ப அதை பத்தி ஏதோ ஒரு கேள்வி வருது, இந்த அளவுக்கு ஐடியா இருந்தா போதும். பொட்டன்ஷியல் ஜிடிபி, ஓகேவா? சேலரி, ஒரு மனுஷன் வாங்குறாரு சம்பளம். பொட்டன்ஷியல் சேலரினா அவனுடைய எபிலிட்டியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணா எவ்வளவு சம்பளம் வரும், அதுதானே? அந்த மாதிரி ஒரு நாடு அது கையில இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணா எவ்வளோ வருமானம் வருமோ அதுதான் பொட்டன்ஷியல் ஜிடிபி. அதை பத்தி நீங்க அப்புறம் படிக்க தான் போறீங்க. இப்போதைக்கு ஒரு பேசிக் ஐடியா, எக்கனாமி சப்ஜெக்ட். நாட்டினுடைய வருமானத்தை பத்தி ஏதோ கேட்கறாங்கப்பா, அதை மட்டும் புரிஞ்சுங்க. இப்போ பொட்டன்ஷியல் ஜிடிபியினுடைய டிட்டர்மினன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. இதை நிர்ணயம் பண்ணக்கூடிய காரணிகள் என்ன, இதையும் நீங்க அப்புறம் படிப்பீங்க எக்கனாமியில. ஆனா அர்த்தத்தை புரிஞ்சுங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஹேவ் பீன் இன்ஹிபிட்டிங் இந்தியா ஃப்ரம் ரியலைசிங் இட்ஸ் பொட்டன்ஷியல்? அப்ப என்ன கேட்கறாங்க? இப்போதைக்கு இந்தியாவால பொட்டன்ஷியல் ஜிடிபியை எட்ட முடியல, அதுக்கு சில தடங்கல்கள் இருக்கு, அது என்ன சொல்லுங்க, அந்த ஃபேக்டர்ஸை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இதையும் நீங்க அப்புறம் படிப்பீங்க. ஆனா அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ இந்தியா இன்னும் முழு வளர்ச்சி அடையல, இன்னும் ஃபுல்லா இருக்கக்கூடிய ரிசோர்சஸை யூஸ் பண்ணல. அதுக்கான காரணங்கள் என்னன்றதான் கேள்வி போல இருக்கு. இதை நான் அப்புறம் எக்கனாமில படிப்பேன். அவ்வளவுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. இது படிக்கலாமா? What are the determinants of left-wing extremism in eastern part of India? What strategy should Government of India, civil administration and security forces adopt to counter the threat in the affected areas? இதுதான் கேள்வி. இந்த சப்ஜெக்ட் பாருங்களேன், காமன் சென்ஸ் வச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரீமிசம், லெஃப்ட் விங், என்னது அர்த்தம்? இது எது கீழே வரும்? செக்யூரிட்டி கீழே வருது, பாதுகாப்பு கீழே வருது. ஒரு ஐடியா இருக்கா? ஜிஎஸ் பேப்பர் 3ல இருக்கு. நாலேஜ் தேவையே இல்லை, இதுக்கப்புறம் நீங்க இதை படிக்க தான் போறீங்க. இந்த மாதிரி டாபிக்ஸும் நீங்க நியூஸ் பேப்பர் நோட்ஸ்ல இருந்து நாலேஜை அதிகமா எடுத்துடலாம். ரைட்டா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாட் ஆர் த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா?
லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்ன்றது இந்த இந்தியாவில் இந்த மாவோயிஸ்ட் அல்லது நக்சலைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றது தீவிரவாதம், லெஃப்ட் விங்ன்றது இடதுசாரியில் இருக்கக்கூடிய தீவிரவாதம். அதுதான் இந்தியாவில் யாரு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா அந்த நக்சலைட்ஸ் தான். இந்த நாலேஜை அப்புறம் கெயின் பண்ணுவீங்க. இப்போதைக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கணும். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பத்தி ஐடியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனாலும் ஒரு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க. எக்ஸ்ட்ரீமிசம் தீவிரவாதம் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில ஏன் இந்த தீவிரவாதம் இருக்கு, அதனுடைய காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா யூபிஎஸ்சி. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், போதும், பாஸ் பண்ணிடுவேன். நாலேஜ் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கும். புரியுதா? இவ்வளவுதான் நமக்கு. What strategy should Government of India, civil administration and security forces adopt to counter the threat in the affected areas? இந்த பாதிப்படைஞ்ச இடங்கள்ல எந்த யுத்திய இந்திய அரசு, அது இல்லாம நிர்வாகம், சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், செக்யூரிட்டி போர்சஸ், இந்த பாதுகாப்பு அமைப்புகள் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதையும் அதுக்கப்புறம் நீங்க படிக்க தான் போறீங்க. இந்த நாலேஜ் மெயினா நியூஸ்ல இருந்து வந்துடும். சிஆர்பிஎஃப் எப்படி செயல்படுறாங்க, ஆர்மி எப்படி செயல்படுது, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி செயல்படுது, ஸ்டேட் போலீஸ் எப்படி செயல்படுது, இதெல்லாம் அப்புறம் படிப்பீங்க. ஆனா அர்த்தத்தை புரிஞ்சுங்க. அப்போ ஓவரால் என்ன புரிஞ்சுக்கணும், இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்க அந்த தீவிரவாதம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதுக்கு அரசும் நிர்வாகமும் என்ன பண்ணணும்னு யூபிஎஸ்சி நம்ம கிட்ட கேள்வியா கேக்குது. இவ்வளவுதான்ப்பா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ் ஆயிடுவேன். ஓகேவா? அடுத்து போலாமா மேடம்? 2020 GS பேப்பர் 2 இதுல ஒரு கேள்வியை பார்க்கலாம். Question number 4. The judicial systems of India and UK seem to be converging as well as diverging in the recent times. Highlight the key points of convergence and divergence between the two nations in terms of their judicial practices. இதுதான் கேள்வி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமா? Judicial systems of India and UK. ஜுடிஷியல்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றங்கள், அவ்வளவுதான். இந்த நீதிமன்ற அமைப்பு எந்த நாடு? இந்தியா, இன்னொன்னு யூகே. யூகேன்றது பிரிட்டன். சீம் டு பி கன்வர்ஜிங் as well as diverging. கன்வர்ஜிங்னா ஒரு சில இடங்கள்ல ஒன்னு சேர்றது, ஒரே மாதிரி இருக்கிறது. டைவர்ஜிங்னா வெவ்வேறா இருக்கிறது. இந்த ரீசன்ட் டைம்ஸ், இதுதான் கேள்வி. சமீப காலத்துல இந்தியா, யூகே ரெண்டு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அந்த அமைப்பு, அந்த ஜுடிஷியரி, இது ஒரு சில இடத்துல ஒன்றுபடுது, ஒரு இடத்துல வேறுபடுது. இதான் இப்ப யூபிஎஸ்சி சொல்லுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பாஸ் ஆயிடுவேன். நாலேஜ் அதுக்கப்புறம் தான் நீங்க படிக்க போறீங்க. இப்போதைக்கு அவசரப்படக்கூடாது. இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது அந்த நாலேஜ் படிச்சோம். ஓகேவா? ஹைலைட் த கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கறான்ப்பா. அதுக்கான நாலேஜ் அப்புறம் வரதானே போகுது. அதை தான் அடுத்த பாட்டுல கேட்கறான் அந்த கேள்விக்குள்ளே. Between the two nations in terms of their judicial practices. அந்த நீதிமன்ற பழக்கங்கள்ல எங்கெல்லாம் ஒற்றுமை, வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் நீங்க அதுக்கப்புறம் படிக்க தான் போறீங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, ரூல் ஆஃப் லா, இதெல்லாம் படிப்பீங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போதைக்கு கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம். கடைசி கேள்வி, கொஸ்டின் நம்பர் 20, அதே வருஷம் தான், ஜிஎஸ் பேப்பர் 2. இந்த கேள்வி எந்த சப்ஜெக்ட் அதாவது ஐடென்டிஃபை பண்ணல பாருங்க. பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் கேள்வி. சோ ஜுடிஷியல் சிஸ்டம், நீதிமன்றம்னா எந்த சப்ஜெக்ட் கீழே வரும்? பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் வரும். அரசியலமைப்பு கீழே வரும். சரி, அடுத்த கேள்வி 20. Excuse me. What is the significance of Indo-US deals over Indo-Russian defense deals? Discuss with reference to stability in the Indo-Pacific region. என்ன சப்ஜெக்ட் சார்? இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஆராய்ச்சி பண்ணணுமா? கேள்வி படிச்சாலே தெரிஞ்சிடும். இண்டோ யூஎஸ் டிஃபென்ஸ் டீல், இந்தியா யூஎஸ், அதான் இண்டோ யூஎஸ் டிஃபென்ஸ் டீல்னா பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தம். எதுல வரும்? எந்த பாடத்துல வரும்? சர்வதேச உறவுகள்ல தான் வரும். புரியுதா? சோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் இண்டோ யூஎஸ் டிஃபென்ஸ் டீல்ஸ்? இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஓவர் இண்டோ ரஷ்யன் டீல்ஸ், இதனுடைய அர்த்தம் என்ன? இந்தியா, ரஷ்யா இந்த ஒப்பந்தம் ஆல்ரெடி இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் டீலுடைய முக்கியத்துவம் என்ன? இதுதான் கேட்கறாங்க. ரைட்டா? அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என் மைண்ட் என்ன சொல்லணும்? இண்டோ ரஷ்யா டீல் ஆல்ரெடி இருக்கு போல இருக்கு. அது இருக்கிறதுனால தானே இப்ப இண்டோ யூஎஸ் டீலை பத்தி பேசுறாங்க. ஓகே. இப்போ இந்த இண்டோ யூஎஸ் டீல் ஏற்கனவே இருக்கக்கூடிய இண்டோ ரஷ்யா டீலை விட
எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை இப்ப கேக்குறாங்கப்பா யூபிஎஸ்சி. நான் புரிஞ்சுக்கிட்டேன், போதும், நான் பாஸ் ஆயிடுவேன். இதை பத்தி நீங்க அதுக்கப்புறம் படிக்க போறீங்க. இதுலயும் மெயினா நாலேஜ் நியூஸ் பேப்பர்ல இருந்தே எடுத்துடலாம். டிஸ்கஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்டெபிலிட்டி இன் த இண்டோ பசிபிக் ரீஜன். இண்டோ யுஎஸ் டிஃபென்ஸ் டீல்ஸ் உடைய முக்கியத்துவத்தை நான் எழுதியிருக்கணும். எந்த பகுதியை மையமா வச்சு எழுதியிருக்கணும்? இண்டோ பசிபிக் ரீஜன். இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் ரெண்டும் ஒன்றிணைந்த இடம். இதுல இருக்க நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளில் இந்தியா யுஎஸ் போற்றக்கூடிய ஒப்பந்தம், இதனுடைய முக்கியத்துவம் என்னன்றது யூபிஎஸ்சி எழுத சொல்றான்ப்பா. புரிஞ்சுக்கிட்டேன், நானு ஜெயிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்க தான் போறேன். கேள்வி எப்படி வரும்னு நான் பார்த்துட்டேன், எந்த சப்ஜெக்ட்ல வரும்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது, கேள்வியுடைய டிமாண்ட் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் படிக்க தான் போறேன். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டாலே நான் ஆன்சரை எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். படிக்கிறது வேற, கொஸ்டின் புரிஞ்சு ஆன்சர் பண்றது வேற கிடையாது. நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன், ப்ரிலிம்ஸ்ல சொல்றதான் இதுக்கும். படிக்கும்போது ப்ராப்பரா நாலேஜ் அப்டேட் பண்ணிடணும், அப்லோடு கரெக்டா இருக்கணும். டெஸ்ட் எழுதுறது டவுன்லோட், அதாவது டெஸ்ட்ங்கிறது மாடல் டெஸ்ட் பிளஸ் ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாம், இதுதான். ஸோ டெஸ்ட்ங்கிறதே நாலேஜை டெஸ்ட் பண்றதுதான் டெஸ்ட். அப்போ அந்த டெஸ்ட் எடுக்கும்போது கூட அந்த கேள்வி கரெக்டா புரிஞ்சுக்கும் பொழுதே அந்த மூளை என்ன பண்ணணும்னா நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும், டவுன்லோட் பண்ணிடும். இப்போ படிக்கும்போது கரெக்டா கான்செப்டுவலா படிச்சு மைண்ட்ல அப்லோட் பண்ணிட்டாலே டெஸ்ட் எடுக்கும் பொழுது கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கும் பொழுதே டவுன்லோடும் கரெக்டா இருக்கும். ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். படிக்கிறது அதை வெளிக்கொணர்ந்து வரும் பொழுது, அதாவது டெஸ்ட் எடுக்கும் பொழுது, ரெண்டு ஆக்டிவிட்டியுமே ஒன்றிணைந்த ஆக்டிவிட்டி தான். நான் சொல்றதை பண்ணுங்க, எல்லாமே ஈஸியாயிரும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துக்கும் நம்புறேன். நன்றி.